ஹாய், வெல்கம் டு குக் வித் நந்து. இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச்க்கான சைட் டிஷ் தான். கேரட் பீன்ஸ் பொரியல். கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், கேரட் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி கொடுங்க. ஆக்சுவலி கேரட் பீன்ஸ் பொரியல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி, ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி, லன்ச் டைமுக்கெலாம் ஒரு ஈஸியான ரெசிபி. நான் ஏன் உங்களுக்கு இது சொல்கிறேன்னா, பிகினர்ஸ்க்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், இல்லை பேச்சுலர் பசங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கூட பெருங்காயத்தூள் அண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி கொடுங்க. இந்த வீடியோ எண்டில் ஆக்சுவலாக நான் ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. இது கூட கேரட் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு சின்ன சிட்டிக்கு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, கேரட் பீன்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி கிளறி கொடுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே காய்கறிகள் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வாங்க அந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். வேர்க்கடலை, தேங்காய், வரமிளகாய், ஜீரகம். நான் ஒருத்தவங்க தேங்காய் மட்டுமே அரைச்சி ஆட் பண்ணுவாங்க, இல்லை வேர்க்கடலை மட்டுமே அரைச்சி ஆட் பண்ணுவாங்க. இது கூட ஜீரகம் அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறி வெந்ததுக்கப்புறம் இது மேலே நல்லா பூ போல் தூவி விட்டுட்டு ஃபுல்லாக கிளறி கொடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உண்மையாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.